அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுதைபியா உடன்படிக்கையும் அபூ ஜந்தல் அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரின் சம்பவங்களும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ய வேண்டுமென்ற எண்ணத்தில் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மக்கா நகர் நோக்கி சென்றார்கள். இதனை அறிந்த மக்கா நகர காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வருவதை தங்களுக்கு இழிவாக கருதினார்கள். இதனால் வழியிலேயே நபி அவர்களை காஃபிர்கள் தடை செய்ததால் ஹுதைபியா என்ற இடத்தில் தங்க நேரிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தங்களின் உயிர்களை தியாகம் செய்வதில் பெருமை கொண்டு அன்னாருடன் இருந்த சஹாபாக்கள் எதிரிகளுடன் போர் செய்ய தயாரானார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளை கருத்தில் கொண்டு அவர்களுடன் போர் புரிய விரும்பவில்லை, சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்றே விரும்பினார்கள். கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் வீரத்துடன் போர் புரிய தயாராக இருந்தும் நபி அவர்கள் காஃபிர்களுடன் செய்த உடன்படிக்கையில் அவர்களுடைய நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்கு இவ்விதமாக விட்டுக் கொடுத்து உடன்படிக்கை செய்து கொண்டது சஹாபாக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு முன் அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் தங்கள் உயிர்களை அர்ப்பணிப்பவர்களாகவும் கட்டளைக்கு வழிபடுபவர்களாகவுமே இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வீரர்களும் நபியவர்களின் கட்டளைக்கு கட்டுப்பட்டனர். உடன்படிக்கையுடைய நிபந்தனைகளில் பின்வரும் ஒரு நிபந்தனையும் இருந்தது. அதாவது மக்கா காஃபிர்களில் இருந்து எவரேனும் ஒருவர் முஸ்லீமாகி ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்துவிட்டால் அவரை திரும்பவும் மக்காவுக்கு அனுப்பிவிட வேண்டும். முஸ்லிம்களில் எவரேனும் இஸ்லாத்தை விட்டு மாறி அல்லாஹ் அப்படி ஆக்காமல் இருப்பானாக. மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்துவிட்டால் அவர் மதீனாவுக்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டார். இந்த உடன்படிக்கை இன்னும் எழுதி முடிக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஒருவர் சங்கிலியால் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்த நிலையில் தடுமாறிக்கொண்டே முஸ்லிம்கள் இருக்கும் பகுதிக்கு வந்து சேர்ந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் பலவித துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார். முஸ்லிம்களின் பாதுகாப்பில் சென்றுவிட்டால் அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அங்கு வந்து சேர்ந்தார். அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை சுஹைல் என்பவர்தான் அப்போது அந்த உடன்படிக்கையில் காஃபிர்களின் தரப்பில் வக்கீலாக இருந்தார். அவர் அதுவரை முஸ்லீமாகவில்லை. மக்கா வெற்றியின் போது தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் தமது மகனை அங்கு கண்டதும் அவருடைய கன்னத்தில் அறைந்து திரும்ப மக்காவுக்கு செல்லுமாறு வற்புறுத்தினார். இந்த நிலையை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் உடன்படிக்கை எழுதி முடிக்கப்படவில்லை, அதற்குள் ஏன் இந்த கட்டுப்பாடு என்று அவர்களிடம் கூறினார்கள். ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அபூ ஜந்தல் திரும்பவும் மக்காவுக்கே அனுப்பப்படத்தான் வேண்டும் என வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வேண்டுகோளுக்காகவது இந்த ஒரு மனிதரை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டும் அவர் தன்னுடைய பேச்சில் பிடிவாதமாகவே இருந்தார். அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களை நோக்கி, நான் முஸ்லீமாகி பலவித துன்பங்களை அனுபவித்து இப்போது இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். நான் மீண்டும் காஃபிர்களிடம் அனுப்பப்படுகிறேன் என்ற வேதனையுடன் சப்தமிட்டு கூறினார். அந்த வேதனை குரலை கேட்டு முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் என்ன எண்ணங்கள் தோன்றிருக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான். எனினும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைப்படி அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு திரும்பி சென்றார்கள். நபியவர்கள் அவருக்கு பொறுமையோடு இருக்கும்படியாகவும் விரைவில் அல்லாஹ் தாலா உம்முடைய துன்பங்கள் தீர வழிகாட்டுவான் என்றும் ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை பூர்த்தியாகி மதீனா திரும்பிய பின் அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற மற்றொரு சஹாபியும் முஸ்லிமாகி மதீனா வந்தடைந்தார். இதனை அறிந்த மக்கா காஃபிர்கள் அவரை திரும்ப அழைத்து வருவதற்காக 2 நபர்களை மதீனாவிற்கு அனுப்பி வைத்தனர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கையின்படி அவரை மக்காவுக்கு திரும்பி சென்றுவிடுமாறு கூறினார்கள். அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லீமாகி இங்கு வந்துள்ளேன், என்னை காஃபிர்கள் பிடியில் சிக்க வைக்கிறீர்களே என்று வேதனையுடன் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பொறுமையுடன் இருக்கும்படி கூறி, இன்ஷா அல்லாஹ் விரைவில் உமக்கு வழி பிறக்கும் என்று ஆறுதல் கூறி அனுப்பினார்கள். அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்விரண்டு காஃபிர்களுடன் புறப்பட்டு சென்றார்கள். வழியில் அவ்விருவரில் ஒருவனிடம், நண்பரே, உம்முடைய இந்த வாள் மிக நேர்த்தியானதாக இருக்கிறது என்று புகழ்ந்து கூறினார்கள். புகழை விரும்புகிறவன் சிறிது முகஸ்துதியில் தன்னை மறந்து மகிழ்ந்து விடுவது போலவே அவனும் உரையிலிருந்து வாளை உருவிக்கொண்டு, ஆம், நான் பலர் மீது இதனை பிரயோகித்து அனுபவம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த வாளை அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தான்.